ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. மேகம் சுத்துது பாரு. மேகம் கருக்கு மின்னல் சிரிக்குது சக்கு சக்கு சக்கு. முடிச்சா சிவனா இருக்க, முடிச்சா சிவனா மாறிட்டாயா? இங்கே தான் ஏற போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? 2 பைத்கார் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட மலையேற போயின்னுக்கிறோம். அந்த மாலைக்கு மரியாதை கூடனா. மேலே தெரிதா மலை, அங்கே தான் ஏறி போயின்னுக்கிற போகிறோம். போயிட்டு வந்து அடுத்த வீடியோ போட்டுன்னுக்குறோம். ஓகே, சரி. ஜெய் பாலராவ். ஸோ அதோ தெரிது பாரு உச்சி. ஆமாம், ஹீல்ஸ் ஹீல்ஸ் அங்கத்தான் போகிறோம். பத்தியா மச்சான், இந்த ஓடைக்கு நீ தாங்க மாட்டேன். ரோட்டில் தான் வரும், அவ்வளோ கஷ்டமாக தெரில, பார்ப்போம். சாப்பாடு இருக்காங்கண்ணா? கஞ்சி இருக்கு. சாப்பாடு 1 மணிக்கு. 1 மணிக்கா? கஞ்சி கொடுக்க நல்லா தான். ஏய், என்ன முறைக்கிற? முறைக்குது மச்சான். 5, 10, 15, 20, 25. ஆமாம், சத்தியமாக கஞ்சி சூப்பராக இருக்கும். கஞ்சி நல்லா இருந்தது, அப்படியே பார்த்தேன். எல்லாரும் சோறு சோறு நல்லா இருந்ததா? இதுதான் நான் மலையன் பார்த்தேன். ஓ, நீங்கள் இப்படியே இன்னைக்கு சரியான மழை இருக்கு மச்சான். வரவழி எம்எல்ஏ ஒன்றுக்கு போயிருந்தார் பற்றியா? எம்எல்ஏவா அது? அதில் வந்து கெட்ட வாழை வருது. பா, கிழிக்குதுடா. இப்போ இந்த பூச்சிலாம் சதீஷ் சாப்பிடுவார். சதீஷ் சின்ன சின்ன பூச்சிலாம் சாப்பிடு. படிக்கிட்ட வந்துட்டோம். ஜெய் பவானி. மச்சான் கும்பிட்றா போடா. பட்டையை போட்டாங்க. 1213 படி. 1200. அருவி சத்தம் கேட்குதா?
இன்னும் அங்கே போகணும். நல்லா மூச்சு வாங்குது. பின்னாடி ஒருத்தன் உரும்புறான். வேற மாதிரி இருக்கு வழிலாம், செம்மையாக இருக்கு. இதெல்லாம் எடுத்துடுச்சு. 300 படி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. 300க்கு வா. நேற்று மழை பெஞ்சு தண்ணி வந்துன்னு இருக்கு. இந்த படி கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கு, கொஞ்சம் கஷ்டம். வேர்வை ஊற்றுது. நல்லா இருக்கு உக்காந்தா. ஆனால் சோப்பு தண்ணி மாதிரி போகுதாடா. ஐயோ மழை வந்ததுன்னா அவள் தான் போல, காலி போல. அது பாருங்க வெயில் அடி தான். ரொம்ப கஷ்டம். ஓம் நமச்சிவாய. 900 வந்துட்டோம். எப்பா எவ்வளோ ரொம்ப இப்போ தான் தெரியுது, யாருனா தான் தெரியுது எவ்வளோ வீக்காக இருக்குன்னு. தலை சுற்றுது, நாக்கு தள்ளுது, குளுக்கோஸு. ஆமாம் நெத்தியில் வச்ச பட்டை கிட்டலாம் எங்கே எகிரி போச்சுன்னே தெரில. ஆனால் மச்சானுக்கு மட்டும் பட்டை அப்படியே இருக்குது. கொட்டையும் அப்படியே இருக்கு, கொட்டையும் அப்படியே. டேய் நான் உத்ராஜ கொட்டையை சொன்னேன்டா. ஃபுல் ஸ்டாமினா போல இருக்கு. எங்கள் 2 பேருக்கும் பட்டை அழிஞ்சு போச்சு, மச்சானுக்கு மட்டும் அப்படியே இருக்குது. எப்படி மச்சான் எனர்ஜியாக இருக்க சொல்கிறா? எல்லாம் கொட்டை மகிமை தான். டேய் உத்ராஜ கொட்டையா? ஆமாம். ஓ மச்சான் கையில் இதை கச்சிருக்கு. ஐயோ ஐயோ தயவு செஞ்சு இங்கே வர்றவங்க எக்ஸசைஸு, வாக்கிங்கு, ஜாக்கிங்கு, டயட்லாம் இருந்துட்டு வாங்க. இல்லைன்னா நாக்கு தள்ளுது. ஏமா இங்கே ஒருத்தர்கிட்ட இன்னும் எவ்வளோ தூரம்னு கேட்டேன். இப்போ வந்த மாதிரி இன்னும் 4 மடங்கு ஆகிட்டுன்ட்டாரு. ஐயோ பார்ப்போம். படி இதோடு முடிஞ்சு விட்டது. கொடூரமாக இருக்க வழி மச்சான், வா. முடியல. கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்குது. இன்றைக்கி விட்றதா இல்லை, வெறித்தனமாக ஏறிட வேண்டியது தான் மச்சான்.
வெறி ஏற்றுறோம். வெறி இருக்கா இல்லையா? இருக்கு. ஏதோ கோயில் இருக்கு. கோயில் அங்கே இருக்கு. ஏய் அதுக்குள்ள இப்படிதான் இருக்குமாண்ணா? நான் சின்ன மலை நினைச்சேன்பா. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். 2:30 மணிக்கே எப்படி இருக்கு? ஐயோ என்ன எப்படிலாம் இருக்கு? ஸ்ட்ரெயிட்டாக இருக்கே. இதெல்லாம் நடந்து வரணும், ரொம்ப ரிஸ்க்கு. கஷ்டம். காலையில் நான் சோத்தை போட்டிருக்கணும் மச்சான். அதுதான் தப்பு. காலையில் டிஃபன் சாப்பிடாதான் இன்னும் மேலே ஏறணும் மச்சான். நான் எங்கெல்லாம் போகிறேனோ இந்த டாக் ஃபாலோ பண்ணி வருது. எனக்கு வழி காட்டுது செல்லக்குட்டி. வாடா. இருக்கு. எதுக்கு வருதுன்னே தெரியலையே. வெறித்தனமாக இருக்கு. நான் ஏதோ பண்ணுறேன். பாதி கடலை தாண்டிட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்கு. படிக்கட்டு, பாறை, இப்போ மரத்தோட வேறு, கம்பி. ஐயோ 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 வந்துட்டு இருக்காங்க. யோ வரட்டாதையா. நம்ம மட்டும்தான் ஏறுறோம் போல இருக்கியா? ஐயோ ஐயோ வாவ், பருந்து. இன்னும் ஏறணும். இந்த படி ஏறினா கோயில் தான். இப்போ மூச்சு எப்படி வாங்குது. ஐயோ ஐயோ குரங்கு தலை தாங்க முடியல, பேக்கை பிடுங்குது. அதான் ஜர்க்கின் போட்டுக்கிறேன் பேக்கு மேலே. கொஞ்சம் தரும். ஒன்று கொஞ்சம் தூரம் ஏறணும் போல். ஐயோ ஐயோ
அடி டச் பண்ணிடலாமா? முடிஞ்சது, இறங்க வேண்டியது தான். சி தள்ளிப்போ சானியா. வேண்டாத வார்த்தை தான் சொல்கிறீங்க. சானியாத்துக்கு போலீஸாக இருக்காது. முடிஞ்சு கீழே இறங்க போகிறோம். இதுதான் எனக்கு அசால்ட்டாக இறங்குறீங்கண்ணா 2 பேரும். இறங்குறது கொஞ்சம் ஓகே, பரவாயில்ல. கீழே போகிறோம், இறங்குறோம். ஏப்பா கல் வழுக்குது, யோயோ ரொம்ப ரிஸ்க்கு, பார்த்து வரணும். ஏப்பா தள்ளுமுள்ளாக இருக்கின்றன. ரொம்ப டேஞ்சர் தான். தெரியாதவர்கள் வர வேண்டாம். இப்படியே தான் இறங்கணும். இறங்குறது ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஆனால் ஸ்லிப் ஆகுது, கால் தடுக்குது, வழுக்குது. ஆனால் ஈஸியாக, ஆனால் ஃபாஸ்ட்டாக இருக்குது இறங்குறது. போகிறேன், கீழே போகிறேன். இந்து, திலகா, கோமதி, திவ்யா அவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து அவள் தான் அவங்க ஹஸ்பண்டு தான் தூக்கின்னு வரணும். ரொம்ப கஷ்டம், படியிலே மாட்டியாயிடும். நானுங்க மேலே இறங்கும் போது பாடியாக இருந்தால் இப்போ தெளிவாயிட்டாயா? ஆகா, இதெல்லாம் குரங்கு பார்த்தா சூசைட் பண்ணிக்க மேடா. வழுக்குது, சவுண்டு கேட்டிங்களா? ரித்தனமாக இருக்குது பாதை. போகிறது மச்சான், நீ ஃபஸ்ட்டு போ, உன்னை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன் என்ன நீ தான் அசால்ட்டாக போகிற. அடா 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 அடா. ஆமாச்சான். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதாத. ஆமாம், அந்த அளவு. அப்பா, ஒரு வழியாக படிக்கட்டை நெருங்கிட்டோம். இதோட 1236 படிக்கட்டு. 1236 இறங்க வேண்டியது தான். செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம ஹெல்த்தை நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இன்னும் ஃபிட்டாக இருக்கணும். வாங்குது மூச்சு. இறங்கினே இருக்கேன். எண்டிங்கில் பார்ப்போம். ஒரு வழியாக படியை முடிச்சிட்டுக்கிறோம். இப்போது திரும்பி காட்டு வழி போகணும். கொடுத்து விட்டோம். அதை ஒத்து பாருங்கள், அந்த உச்சியில் தான் போயிட்டு வரோம். அப்பா, ஐயோ. இந்த இருட்டு அங்கே வந்தால் என்ன ஆகுது? அதுதான். ஏறி முடிச்சாச்சு, ஃபைனல் கேட்டுக்கும் வந்துட்டோம்.